வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. இது ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். கிவன் வந்து tan theta plus I pi is equal to tan alpha plus I secant alpha. நம்ம ரெண்டு ப்ரூவ் பண்ணோம் இதில். ஷோ தட் 2 theta is equal to n pi plus pi by 2 plus alpha. செகண்ட் பார்ட் வந்து e power 2 pi equal to plus or minus cot alpha by 2. ரெண்டுமே ப்ரூவ் பண்ணணும். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். கிவனில் என்ன இருக்குது? tan theta plus I pi equal to tan alpha plus I secant alpha. இது எழுதியிருக்கோம். இங்கே எங்கே ஐ இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் ஐ போடுறோம். அப்போ ப்ளஸ் ஐ பை இருந்தால் இங்கே மைனஸ் ஐ பை, இங்கே ப்ளஸ் ஐ சீக்கன் ஆல்ஃபா இருந்தால் மைனஸ் ஐ சீக்கன் ஆல்ஃபா. சரியா? இந்த ஃபஸ்ட் லைன் தான் கொடுத்துருந்தாங்க, செகண்ட் லைன் நம்மளே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஷோ தட் பார்ட்டில் 2 theta is equal to இருக்குது. அப்போ 2 thetaவை நான் எப்படி எழுதலான்னா 2 theta is equal to theta plus I pi plus theta minus I pi அப்படின்னு எழுதுகிறேன். எப்படின்னா இங்கே I pi மைனஸ் I pi கேன்சல் ஆகிடும். theta plus theta என்ன ஆகிடும்? 2 theta ஆகிடும். சரி, அப்போ 2 thetaவை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? ரெண்டு பக்கமும் tan எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு tan எடுத்தால் tan 2 theta ஆகிடுது. இந்த பக்கம் tan எடுத்தால் tan ஆஃப் திஸ் ப்ராக்கெட் போட்டுரும். இது அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஏன்னு வச்சுக்கணும், செகண்ட் ப்ராக்கெட்டை பி வச்சுக்கணும். tan a ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan b. இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் a, செகண்ட் ப்ராக்கெட் b. இது tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan b. இது tan a plus b ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். tan theta plus I pi கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? tan alpha plus I secant alpha. அப்போ இந்த பிளேஸில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி tan theta minus I pi நம்ம என்ன எழுதியிருக்கோம்? tan alpha minus I secant alpha அதை எழுதியிருக்கோம். நியூமரேட்டர்லேயும் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், டினாமினேட்டர்லேயும் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டரில் என்ன ஆகிடுதுன்னா I secant alpha minus I secant alpha கேன்சல் ஆகிடுது. tan alpha plus tan alpha 2 tan alpha ஆகிடுது. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இது என்ன ஃபார்முலா டைப்பில் இருக்குன்னா tan a plus b into a minus b டைப்பில் இருக்குது. a plus b into a minus b ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a வந்து tan alpha, b வந்து I secant alpha. a ஸ்கொயர் போடுறதா இருந்தால் tan ஸ்கொயர் alpha மைனஸ் I ஸ்கொயர் secant ஸ்கொயர் alpha இருக்கும். I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ்னால ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் என்னவாயிடும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் எனக்கு tan ஆல்ஃபா தான் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் tan ஆல்ஃபா தான் வேணும். இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா போட்டிருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ளஸ் 1ம் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த 1 வந்து மைனஸ் 1 ஆகிடும். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் இது மைனஸ் 1 ஆகிடும். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா என்னது? 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ tan 2 theta is equal to 2 tan alpha divided by minus 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ என்ன ஆகிடும்? 2 2 கேன்சல் ஆகிடும். மேலே இருக்க tan ஆல்ஃபா, கீழே இருக்க tan ஸ்கொயர் ஆல்ஃபாவில் ஒரு tan ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்குது. 1 டிவைடட் பை மைனஸ் tan ஆல்ஃபா. இந்த tan ஆல்ஃபா டினாமினேட்டரில் இருக்க மேலே போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் காட் ஆல்ஃபாவாக ஆகிடும். அப்போ tan 2 theta is equal to tan n pi plus pi by 2 plus ஆல்ஃபான்னு எழுதியிருக்கேன். எப்படின்னா மைனஸ் காட் ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா tan 90 plus ஆல்ஃபா. இது n பை ஏன் போடுறேன்னா ஜென்ரல் வேல்யூ. இப்போ இந்த டேனும் கேன்சல் ஆகிடும். 2 theta is equal to n pi plus pi by 2 plus alpha, which is the first part. We approved the first part. இப்போ செகண்ட் பார்ட்டில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் பார்ட்டில் வந்து e power 2 pi is equal to plus or minus cot alpha by 2 இருக்குது. அப்போ நம்ம 2 pi கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ 2 pi கண்டுபிடிக்கணும்னா 2i pi கண்டுபிடிச்சாதான் அது முடியும். ஆனால் 2i pi நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா theta plus i pi minus of theta minus i pi. இப்போ என்ன ஆகும்? theta கேன்சல் ஆகிடும். I pi மைனஸ் ஆஃப் மைனஸ் I pi என்ன ஆகிடும்? 2i pi ஆகிடும். இந்த 2i pi நம்ம தான் இப்படி ரீரைட் பண்ணியிருக்கோம். போன சம்மில் போட்ட மாதிரியே, அதாவது பார்ட் 1ல் போட்ட மாதிரி ரெண்டு பக்கமாக tan எடுக்கிறோம். அங்கே tan a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இங்கே tan a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணோம். tan a minus b ஃபார்முலா என்னது? tan a minus tan b டிவைடட் பை 1 plus tan a tan b. tan theta plus I pi உடைய வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. tan alpha plus I secant alpha மைனஸ் ஆஃப் tan alpha minus I secant alpha. இந்த மைனஸ் வெளியே இருக்கிறதுனால tan alpha கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ I secant alpha plus I secant alpha 2I secant alpha. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்னதே தான் tan a plus b into a minus b
தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். இங்கே ஐ ஸ்கொயர் வர்றதுனால மைனஸ் பிகம் ப்ளஸ்ஸு. இப்போ மேலே சீக்கன் ஆல்ஃபா இருக்கிறதுனால இந்த tan ஸ்கொயர் ஆல்ஃபாவை நான் என்னவா மாற்றணும், சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை மாற்றணும். 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா 2 சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ என்ன ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். சீக்கன் ஆல்ஃபா 1 கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டில் ஒரு சீக்கன் ஆல்ஃபா இருக்கும். இப்போ நம்ம tan 2i பையை நம்ம எழுதுறதா இருந்தால் ஐ வந்து ஃப்ரண்ட்டில் போயிடும். அப்போ ஐ இருக்கிற இடத்துல ஹெச் வந்துடும். அப்போ ஐ tan h2π. அப்போ ஐ tan h2π நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா ஐ tan h2π = 2i சீக்கன் ஆல்ஃபா பை 2க்கு சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ ஐ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது சீக்கன் ஆல்ஃபா பை சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபாவில் ஒரு சீக்கன் கேன்சல் ஆகிடுச்சு. 1 / சீக்கன் ஆல்ஃபா. 1 / சீக்கன் ஆல்ஃபான்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கன் ஆல்ஃபா என்னது, காஸ் ஆல்ஃபா. இப்போ எனக்கு வெறும் 2π வேணும். அப்போ இந்த tan h ரைட் சைட் போச்சுன்னா tan h இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆல்ஃபா ஆகிடும். நம்ம tan h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுடைய ஃபார்முலா எக்ஸுக்கு பதிலாக இங்கே காஸ் ஆல்ஃபா இருக்குது. என்ன ஃபார்முலானா 1/2 log 1 + x / 1 - x. இது எதுடைய ஃபார்முலானா tan h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுடைய ஃபார்முலா. எக்ஸ் இருக்க இடத்துல காஸ் ஆல்ஃபா இருக்கிறதுனால 1/2 log 1 + cos ஆல்ஃபா பை 1 - cos ஆல்ஃபான்னு ஆயிருக்கு. இப்போ 2π / 1/2 log 1 + cos ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2, 1 - cos ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. இது ரெண்டுமே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. 2 கேன்சல் ஆகிடும். cos பை sin வந்து காட்டு. அப்போ cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 பை sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 உடைய ஃபார்முலா cot ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. இந்த 1/2 என்ன ஆகும், பவரில் போயிடும். லாகுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எப்போயுமே பவரில் போயிடும். அப்போ cot ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ஹோல் பவர் 1/2 வரும். அப்போ 1/2ம் 2ம் கேன்சல் ஆகி இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடும். cot ஆல்ஃபா பை 2 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால மாடுலஸ் போட்டிருக்கோம். இப்போ எனக்கு லாக் ரிமூவ் ஆகிருக்கணும். ஏன்னா ஷோதர் பார்ட்டில் லாக் இல்லை. லாக் ரிமூவ் பண்ணால் இ பவர் ரைஸ் பண்ணணும். அப்போ e⁻2π = ± cot ஆல்ஃபா பை 2. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா மாடுலஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கோம். விச் இஸ் த செகண்ட் பார்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. ஏற்கனவே 2 இயர்ஸ் தான் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் இந்த சம்மை கேட்டிருக்காங்க.